வணக்கம். கைவினை கரவேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில ஒரு செய்யுள். அந்த செய்யுளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல மீனா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப அழகா கைவினை பொருட்கள் செய்வாங்க. எதுல தெரியுமா செய்வாங்க? காகிதம். அதுல ரொம்ப அழகா செய்வாங்க. பொம்மைகள், பூக்கள் அது மாரி ரொம்ப அழகா பண்ணுவாங்க. ஆனா அந்த திறமைய மத்தவங்கட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப வெட்கப்பட்டாங்க. அப்படி இருக்க சமயத்துல அவங்க பள்ளிக்கூடத்துல ஒரு கண்காட்சி, கைவினை கண்காட்சின்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் ஒண்ணு ரெடி பண்றாங்க. எல்லா பசங்களும் தனக்கு திறமையான விஷயங்கள், தனக்கு தெரிந்த விஷயங்கள்லாம் பண்ணி டிஸ்ப்ளேல வைக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா மீனா அமைதியா இருக்காங்க. ஆசிரியர் வந்து கேட்கறாங்க, "ஏன் மீனா நீ எதுவுமே பண்ணல? உனக்கு எதுவும் தெரியாதா? உனக்கு எந்த விஷயம் பிடிக்கும் சொல்லு, நான் உதவி பண்றேன்னு" கேட்கறாங்க. ஆனா ஆசிரியருக்கு தெரிய வருது, மீனா ரொம்ப அழகா வந்து இந்த பேப்பர் கிராஃப்ட் காகிதத்துல ரொம்ப அழகா பண்ணுவாங்கன்னு தெரிய வருது. அப்ப ஆசிரியர் கேட்கறாங்க, "இது ஏன் நீ யார்கிட்டயுமே சொல்லல? இத ஏன் வந்து நீ வெளிப்படுத்தணும்னு நீ ஏன் நினைக்கல?" அப்படின்னு சொல்றப்போ மீனா சொல்றாங்க, "இது என்ன பெரிய திறமையா? இத சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. எனக்கு என்ன காகிதத்துல வந்து பொம்மை செய்வேன், பூக்கள் செய்வேன், அதெல்லாம் செய்வேன்." அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. அப்ப அவங்க ஆசிரியர் அவங்களுக்கு ஒரு ரொம்ப அழகான விஷயம் புரிய வைக்கிறாங்க. "இங்க பாரு மீனா அப்படி கிடையாது. திறமையில எது வந்து சின்ன திறமை, பெரிய திறமை. உனக்கு எது மாதிரியான விஷயம் தெரியுது, அ எந்த லைன்ல தெரியுதுனாலும், அது உன்னோட திறமை தானே. அதனால எதையுமே வந்து நம்ம அளவு பண்ணக்கூடாது. இது சின்ன திறமை, பெரிய திறமை, இது சாதாரண விஷயம்னு பண்ணக்கூடாது. நீ பண்ணு இத. கண்டிப்பா நீ பண்ணணும்னு சொல்லி மீனாவ வற்புறுத்தி அந்த காகிதத்துல வந்து பண்ண வைக்கிறாங்க. மீனா ரொம்ப அழகா பண்றாங்க. சொல்லப்போனா மீனாக்கு ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் கைவினை பொருள் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பரிசும் கிடைக்குது. அப்ப ஆசிரியர் கூப்பிட்டு சொல்றாங்க, "இது வந்து உன்னோட திறமை. இதுல சின்ன திறமை, பெரிய திறமை, எனக்கு வந்து பேப்பர்ல தானே செய்ய தெரியும். எனக்கு பேச தானே தெரியும், பாட தானே தெரியும், ஆட தானே தெரியும்னு சொல்லக்கூடாது. எது மாதிரியான விஷயம் உனக்கு தெரிஞ்சாலும், அது உன்னோட பெரிய திறமை தான். அது ரொம்ப அழகான விஷயம். ஆனா அந்த திறமை எனக்கு இது தெரியும், நான் இதுல பெஸ்ட்டா பண்ணுவேன்னு நீ வந்து சொல்றதுக்கு நீ வெட்கப்படணும்னு அவசியமே இல்ல. அது உன்னோட அழகான திறமை. அதனால எந்த இடத்துலயுமே உன் திறமைய நீ விட்டுக் குடுக்கக் கூடாது." அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாங்க. அதுதான் கைவினை கரவேல். நன்றி.